எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸ். லாஸ்ட் டே வந்து இந்த ஃபில்லிங்ஸ் அண்டு இந்த பார்டர் எல்லாமே நான் பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த ஃபில்லிங்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபிங்கர்ஸ்லேயும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது செகண்ட் ப்ரைடல் டிசைன் ஃபினிஷ் ஆக போகுது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கே நான் வந்து இங்கே ஒரு பார்டர் எடுத்திருக்கேன். அது முடிச்சுட்டு இங்கே ஃபில்லிங் டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபில்லிங் டிசைன்ஸு என்ன வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது இங்கே ஒரு ஃபில்லிங்ஸ் டிசைன் எப்படி வரும்னா, ஆல்ரெடி நான் இந்த இடத்துல ஒரு ஃபில்லிங் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே சேம் எடுக்கக்கூடாது. சேம் டிசைன் தான் எல்லா டிசைனும் ஒரே மாதிரியாக க்ரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி சேம் டிசைன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த டிசைன் வரும்போது ஒரே டிசைனாக எடுத்துகிட்டு போகணும். மாற்றி மாற்றி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டோம்னா க்ரியேட்டிவிட்டியாக தெரியும். நம்ம டிசைன்ஸ் வந்து அழகாக நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி தெரியும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் வந்து நிறைய ஃபில்லிங் டிசைன்ஸ் நான் காமிச்சிருந்தேன், நான் சொல்லியும் இருந்தேன். அடுத்தடுத்து நான் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறேங்கிறது நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட டிசைன்ஸ், அதோட ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு நான் 2 or 3 லேயர் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்மால் ஹம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படின்னா, நம்ம ஸ்வேர்ல் போடுறோம் இல்லையா, இது ஃபுல்லாக போடுறது நம்ம ஸ்வேர்ல். அந்த ஸ்வேர்லையே சிங்கிள் லேயரை எடுத்துகிட்டு வந்து உள்ள ஸ்மால் லீஃப் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்மால் லீஃப் லைன்ஸ் மாதிரி போட்டு, இங்கே லைன் வரும்போது ப்ரெஷர் கம்மி இருக்கணும், லீஃப் வரும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் லேயர் ஸ்வேர்ல் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்மால் லீஃப். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு சிங்கிள் லேயர் கொண்டு வந்து உள்ள ஒரு ஸ்மால் லீஃப், அதுக்கு மேலே இந்த லேயருக்கு மேலே வந்து ஸ்மால் ஹம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. 2 லேயரோ 3 லேயரோ அது உங்களோட விருப்பம். நீங்கள் இந்த பார்டர் இல்லாமல் சேம் டிசைன் கூட இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். நான் ஜஸ்ட் ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு 2 பார்ட்டாக பிரித்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஒரு சிங்கிள் லேயர் ஸ்வேர்ல், அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் லீஃப் வந்து கொஞ்சம் பெண்டாக வர மாதிரி, இந்த மாதிரி எஸ் மாதிரி கொடுங்க. அப்போது பார்க்க அழகாக இருக்கும். small humps. இந்த மாதிரி இடத்துலலாம் எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் சர்க்கிள் போட்டுட்டு ஸ்மால் ஹம்ஸ் எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்குள்ளேயே ஃபில் பண்ணி விட்டுருங்க.
இந்த இடத்துல ஒரு ஸ்மால் இங்கே ஹம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து இந்த சைடு வரும். இந்த சைடெல்லாம் வந்துச்சுன்னா, இது வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைன் மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போது இந்த இடத்துலலாம் ஹாஃப் சர்க்கிள் வந்தால் ஹாஃப் சர்க்கிள் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த சைடு ஒரு 2 லேயர் ஹம்ஸ், இந்த சைடு ஒரு 2 லேயர் ஹம்ஸ், இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது வந்து பேக் சைடுக்கு ஏதாச்சும் நீங்கள் டிசைன் வேறு மாதிரி வந்துச்சுன்னா அப்போது நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அவ்வளோதான். ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே எல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். Two layers. Okay. இந்த மாதிரி சிங்கிள் லேயர் வந்ததுன்னா இப்போது இங்கே ஒரு லைனு. ஓகே, இதை ஃபில் பண்ணிட்டேன் இந்த டிசைன்ஸு. ஸோ இதுதான் இதோட அவுட்புட். அப்புறமா இதை ஃபினிஷிங் பண்ணும்போது 2 லைன்ஸ் கொடுத்து ஸ்மால் ஹம்ஸ் கொடுத்துட்டு யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். யூ பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணணுங்கிறது இல்லை. யூ பேட்டர்னுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும், எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஃபினிஷிங் ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த லீஃப் வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்மால் கேப்பாக இருக்கும். இந்த சைடும் சரி, இந்த லென்த்லேயும் சரி, இந்த பிரெத் சைடு இப்படி எடுத்தாலும் சரி, இந்த ஸ்ட்ரெயிட்டில் என்ன எடுத்தாலும் சரி, கேப் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் லீவ்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி லீஃப் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லீஃபு நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு நான் 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து திக் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபிங்கர் லாஸ்ட் ஃபிங்கர்னால ஒரே ஒரு லீஃப் லைன் மட்டும்தான் வந்தது. ஸோ இந்த 2 ஃபிங்கர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இங்கே ஒரு லீஃப் வந்திருக்கு, மேலே ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி
இது ஃபினிஷிங்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த கேப்ஸ் எல்லாம் ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஹம்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் ஃபில் பண்ணிடலாம். Two layer hums. ஓகே, இதோட இந்த டிசைன் இது செகண்ட் பிரைடல் டிசைன், பிரைடல் மெஹந்தி. இதோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் டிசைன்ஸாக க்ரியேட் பண்ணிகிட்டே வரேன். அடுத்து நம்ம மீட் பண்ணலாம் ஒரு பேசிக் அரபிக் டிசைனோட. அரபிக் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அது முடிச்சிட்ட அப்புறமா மறுபடியும் பிரைடல் டிசைன்ஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேயே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், கற்றுக்கலாம். மெஹந்தி வந்து நம்மளோட ஒர்க் தான். நம்ம மெஹந்தி எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம காட்ட முடியும், பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் மெஹந்தி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வராது. ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வீட்டில் நீங்களும் நல்ல டிசைன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதோட வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம், பாய்.